இதோ அந்த திருவாபரண பெட்டிகளை தற்போது நாம் தரிசித்தோம். இந்த திருவாபரண பெட்டியில் முதல் பெட்டியில் இருக்கக்கூடிய தங்க திருவாபரண பெட்டியில் இருக்கக்கூடிய பசும் பொன்னால் ஆன தங்க ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். அந்த ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு ஒரு ஆரத்தி காண்பிக்கின்ற அதே வேளையிலே பொன்னம்பல மேட்டிலே மகர ஜோதியானது தோன்றும். அந்த மகர ஜோதியானது 3 முறை விட்டு விட்டு தோன்றும். 3 முறை ஐயப்பன் தனது பக்தர்களுக்கு ஜோதி சுரூபமாக தரிசனம் தருகின்றான் என்பதையே இது உணர்த்துகின்றது. ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க ஆபரணங்கள் பூட்டி பார்ப்பது பெற்றோர்களது ஆசையும் வழக்கமும் கூட. ஆனால் இந்த ஐயப்பன் ஆரம்ப காலத்திலே காட்டிற்கு சென்ற காரணத்தினால் அவனுக்கு தங்க நகைகளை அணிவித்து பார்க்க முடியவில்லை. அதனால் ஐயப்பன் ஆலயம் கொண்ட பின்னால், அவனது அவதார நோக்கம் தெரிந்த பின்னால் அவனுக்கு ஆபரணங்கள் தயார் செய்து அவற்றையெல்லாம் இங்கே சபரிமலைக்கு கொண்டு வந்து பந்தள அரண்மனையில் இருந்து அணிவிப்பது வழக்கம். சபரிமலைக்கு வருகின்ற பக்தர்கள் 2 பாதைகளில் வந்து இந்த ஐயப்பனை தரிசிப்பார்கள். ஒன்று சிறுவழி பாதை என்றும் இன்னொன்று பெருவழி பாதை என்றும் சொல்லப்படும். இந்த பெருவழி பாதை சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. 2 நாட்கள் ஆகும் நடந்து வருவதற்கு. சிறுவழி பாதை என்பது சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவு. ஒரு சுமார் 1.5 மணி நேரத்தில் பம்பாவில் இருந்து சன்னிதானத்தை அடைந்துவிட முடியும். 1960ஆம் ஆண்டுக்கு முன்னால் இந்த சிறுவழிப்பாதை என்பது கிடையாது. அதாவது பெருவழிப்பாதையில் மட்டுமே ஐயப்பனை தரிசிக்க முடியும். 48 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். எத்தனை சிரமம் பார்த்தீர்களா? குழந்தைகளையும் வயதானவர்களையும் அழைத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் அந்த காலத்திலே எத்தனை சிரமத்தை எதிர்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அந்த சிரமத்தை பார்க்காமல் பெருவழிப்பாதையில் நடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சிறுவழிப்பாதை நமக்கெல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தவர் யார் தெரியுமா? திருவாளர் வி.வி. கிரி அவர்கள். சபரிமலை மீதில் ஒரு ஆனந்த ஜோதி, சத்தியத்தை காக்கும் எங்கள் தர்மத்தின் ஜோதி. ஜோதி காண வாருங்கோ, சரண கோஷம் போடுங்கோ, நீதி நேர்மை காக்கும் ஐயன் பாதம் வேண்டுங்கோ. சபரிமலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.